வெல்கம் டு aishwaryam.builder. நம்ம வீடு கட்டுறதுக்கு இரண்டு விதமான மக்கள் இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தேவைக்கு வீடுகள் கட்டிக்கிறது. அவங்களுக்கு காஸ்ட் ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது. அது என்ன தேவையோ அதை தேவையை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு செலவு பண்ணிப்பாங்க. முதல் ரகம். இரண்டாவது ரகம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பணம் இவ்வளோ தான் இருக்கும். அந்த பணத்துக்குள்ளே இந்த வீடு நம்மளோட தேவையும் பூர்த்தி பண்ணுற மாதிரி காம்பாக்டாக ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ எங்கெங்கெல்லாம் செலவு குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணி அந்த செலவு குறைச்சி காம்பாக்டாக அந்த செலவுக்குள்ளே அந்த வீடை முடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இது இரண்டாவது ரகம். அதாவது ஒன்று ரெக்குவயர்மெண்ட்ஸ் வச்சுட்டு வீடு கட்டுறவங்க, அவங்களுக்கு பணம் ஒரு பிரச்சனை இல்லை. இன்னொன்று உள்ளவங்களுக்கு பணம் தான் பிரச்சனை, அந்த பணத்துக்கு உள்ள வீடை கட்டணும். இந்த மாதிரி ரெண்டு விதம் தான். இந்த மாதிரி வீட்டு பிளான் நிறைய போட்டிருக்கேன். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் வரும். அப்பப்போ நான் இங்கே மாதிரி பிளிங்க் ஆகும் பாருங்கள். என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா நிறைய வீட்டு பிளான் கொடுத்துருக்கேன். எல்லாமே பட்ஜெட்டில் பண்ணுறது. அதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, நான் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பிளான், அதோட பட்ஜெட்டை விட்டுடுங்க. இப்போ உள்ள பட்ஜெட்டுக்கு அதை கன்வெர்ட் பண்ணி என்ன காஸ்ட் வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா காஸ்ட் ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்குது. நிறையா காஸ்ட் மாறுறதுனால, இந்த பெட்ரோல் விலையில் மாறுறதுனால விலை மாறுது. அதனால் அந்த பிளானில் உள்ள பட்ஜெட்டை விட்டுடுங்க. அந்த பிளானோட Sq.Ft ஏரியா இன்னைக்கு கமர்ஷியல் காஸ்ட் என்னவோ கமர்ஷியல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி பட்ஜெட்டில் வீடு கட்டுறவங்களுக்கு நிறைய வீட்டு பிளான் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு விதத்தில் தான் இன்றைக்கி நம்ம நார்த் ஃபேசிங் ஹவுஸு 17x28 அப்படிங்கிற லாஃப்ட் ஹவுஸு. இது மெசனிங் ஃப்ளோர் கான்செப்ட். அந்த மாதிரி வீடு பிளான் பண்ணியிருக்கேன். நார்மல் பிளானாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம், இது மெசனிங் ஃப்ளோராகவும் பண்ணிக்கலாம். டாய்லெட் ஏரியா, ஸ்டேர்கேஸ் ஏரியாலெல்லாம் நம்ம ஏரியாவை குறைக்க முடியாது. அதுக்கான காம்பாக்டான யூசேஜுக்கான ஸ்பேஸை விட்டுடணும். அதுக்காக அதில் போய் நம்ம சின்னது பண்ண முடியாது. மற்ற இடங்களை காம்பாக்டாக ஒர்க் பண்ணுறது, ப்ளஸ் ரூப் லெவலில் நம்ம கணிசமாக குறைக்கிறது, மெசனிங் ஃப்ளோர் மாதிரி ரெடி பண்ணிக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நம்ம காஸ்ட்டை ஒரு கணிசமாக 20 to 30% குறைக்க முடியும். அந்த மாதிரி குறைச்சி ஒரு கிளைண்ட்டுக்கு காம்பாக்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இது ஒரு 12 லட்ச ரூபா வரும். 2 பெட்ரூம் வீடு. அது மாதிரி காம்பாக்டான ஸ்பேஸ். நீங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருந்தாலும் இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த லாஃப்ட் ஹவுஸு, மெசனிங் ஹவுஸு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நியூ கான்செப்ட் இல்லை. அது பெரிய லக்ஸுரி வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள். அது மாதிரி கமர்ஷியல் இடங்கள், அவங்க ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆக்டிவிட்டிஸ், மேலே ஒரு ஆக்டிவிட்டிஸ் வச்சுருப்பாங்க. கீழே ஷோரூமு, மேலே ஸ்டோரு, அது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இது மாதிரி சின்ன இடங்கள் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே மேலேலாம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி கான்செப்ட் தான் அந்த வீடுகளுக்கும் பண்ண முடியும். இது கணிசமாக ஒரு பட்ஜெட்டை குறைக்க முடியும். நம்ம இதை லக்ஸுரி இடங்களுக்கும் பயன்படுத்த முடியும். அதே மாதிரி பணம் இல்லாதவங்களுக்கும் நம்ம பயன்படுத்த முடியும். அதான் பட்ஜெட்டில் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு பயன்படுத்த முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லக்ஸுரியில் பார்த்தீங்கன்னா பெரிய இடமா வீடு, பெரிய ஹால் வைப்பாங்க. அதில் பார்ட்லி மேலே மெசனிங் போட்டாக்க மேலே ஏறிட்டு கீழே பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளோரில் ஒரு வீடு வரும், அந்த ஃப்ளோரில் ஒரு ரூம் வரும். அது மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய ரூம் இருக்கும், ஒரு 16x16 ரூம் மாதிரி பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அதில் ஸ்டெப்ஸ் ஒரு 7 அடி ஹைட்டில் போயிட்ட பிறகு கீழே ஸ்டடி ரூமு, ரீடிங் ஏரியா மாதிரி பண்ணிவிட்டு மேலே ஸ்லீப்பிங் ஏரியா மாதிரி பண்ணிப்பாங்க. அந்த மாதிரிலாம் படிப்பாங்க. ஒரு ரூம் தான் இருக்கும். உள்ளே பண்ணோன்னே அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கும், டாய்லெட்ஸ் இருக்கும், ப்ளஸ் பெட்ரூம்ஸ்லாம் இருக்கும். அது பெட்ரூமில் கீழே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒர்க் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். அவங்க ஸ்டடி ரூம் மாதிரி ஏதோ கீழே பண்ணிப்பாங்க. உள்ள ரிசப்ஷன் மேலே ஏறி போனால் படுக்கிறதுக்கு இருக்கும். அந்த மாதிரியும் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கான்செப்டாக டோட்டலாகவும் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வீடுகளுக்கும் பயன்படுத்த முடியும். அதை பட்ஜெட்டில் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா, நம்ம ரூப் லெவலை கணிசமாக குறைக்கிறதுனாலையும் நம்ம இதை பண்ணிக்க முடியும். இதில் டாய்லெட் ஏரியா, ஸ்டேர்கேஸ் ஏரியாலாம் நம்ம சைஸை குறைக்க முடியாது. ஏன்னா அதோட பயன்பாடு கரெக்டாக தேவைப்படும். அதனால் அதில் மினிமம் ஸ்பேஸை நம்ம குறைக்க முடியாது. மற்ற இடங்கள் பார்த்திங்கன்னா நம்ம காம்பாக்டாக ஒர்க் பண்ணிக்கிறதுனால ஏரியா வைஸு நம்ம காம்பாக்ட் பண்ணிக்க முடியும், ரூப்லேயும் பண்ணிக்க முடியும். அப்போ வீடு 2 ஃப்ளோர் ஹைட்டில் உள்ள ஆக்டிவிட்டீஸை நம்ம கணிசமாக ஒரு 30% குறைக்கிறதுனால அந்த காஸ்ட் நமக்கு சேவ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு காம்பாக்டான வீடு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் நார்மல் ஃப்ளோர் ஹைட்டுக்கு டிசைன் பண்ணியிருக்கேன். இதில் மெசனிங் ஃப்ளோர்னாக்க ஸ்டெப்ஸில் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ்லாம் இருக்கும். அது என்னங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ அந்த வீட்டு பிளானை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முதல்ல இந்த வீடை நார்மலாக கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது 17x28 அப்படிங்கிறது இந்த வீட்டோடைய சைஸு. இது இந்த நார்த் ஃபேசிங் வீட்டோட என்ட்ரி கொடுத்துருக்கேன். வடகிழக்கு பகுதியில் ஃபேசிங் வடக்கு அந்த மாதிரி வீட்டோடைய மெயின் டோர் கொடுத்துருக்கேன். உள்ளே என்ட்ரானோன்னா டைனிங் அண்ட் லிவிங் ஏரியா. அது 18:45 நல்லா 12:45 அந்த மாதிரி பெரிய ஹால் வருது. சவுத் ஈஸ்ட்டில் 6:15 7:30 அந்த மாதிரி ஒரு கிச்சன் கொடுத்துருக்கேன். அது மாதிரி சவுத் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரூம் 1, அது 9க்கு 10 ஹால் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கு அட்டாச் டாய்லெட் மாதிரி கொடுத்துருக்கேன். இது காமன் டாய்லெட்டாக கொடுத்துக்கலாம், இல்லை அட்டாச்சாக கொடுத்துக்கலாம். நான் அட்டாச் டாய்லெட்டாக கொடுத்துருக்கேன். அதில்
இதில் வந்து ஸ்டெப்ஸில் ஏறி போகலாம். இந்த மாதிரி நம்ம பாஸ் ஷேப்பில் கொடுக்கும்போது 5 ஸ்டெப்ஸ் போயிட்டோம்னா கீழே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டெப்ஸில் ஏறி போனால் கீழே வந்து டிவி யூனிட்ஸு, செல்ஃபு அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை அப்போ அதோட 3 அடியும் சேர்த்துக்கலாம். அப்போ வந்து நமக்கு 15.25க்கு ஆல்மோஸ்ட் 16க்கு 18.25 அந்த மாதிரி பெரிய ஹால், க்ளீன் ஹால் கிடைக்குது. நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். இப்போ இந்த கிரவுண்ட் ஃப்ளோரோட ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 476. இப்போ மேலேறி வந்தோம்னாக்கா நம்ம வந்து 2 ஃப்ளோர் ஹைட்டில் லிவிங் ரூம் கொடுத்துருக்கேன். கிளைண்ட் அந்த மாதிரி விரும்புனாங்க, அதனால் 2 ஃப்ளோர் லிவிங் கொடுத்துருக்கேன். இது வந்து அடுத்து வந்து ஃபேமிலி ரூம்னு சொல்லிட்டு 8.15க்கு 7.5 அந்த மாதிரி ஒரு ஃப்ரண்டில் ஒரு லாபி வருது. அதை தாண்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே என்ன பெட்ரூம் வச்சோ அதே மாதிரி மேலேயும் ஒரு பெட்ரூம் வருது. 9க்கு 10.15 அந்த மாதிரி வருது. அதுக்குமே அட்டாச் கொடுத்துருக்கேன். கீழே அட்டாச் கொடுத்துருக்கேன், மேலே அட்டாச் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட எதனால நீங்கள் வந்து காமன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பேக் சைடு வந்து டெரஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோருடைய ஏரியா பார்த்தீங்கன்னா 432 வருது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இன்னொரு ஆப்ஷன் பார்க்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே நம்ம லிவிங் ரூமு 2 ஃப்ளோர் ஹைட் கொடுத்துருந்தோம்ல, அது மாதிரி இல்லாமல் மேலே வந்து ஒரு ரூமு கொடுத்துட்டோம். அது 8.15க்கு 9.25 அந்த மாதிரி ஒரு பெட்ரூமு. இது வந்து குழந்தைங்களுக்கான ரூமாக கொடுக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து மாஸ்டர் பெட்ரூம் மேலே ஒரு ரூமு 2வது பெட்ரூம் இருக்குது. இது ஒரு 3வது பெட்ரூமு. இந்த 17க்கு 28ங்கிற இடத்துல 3 பெட்ரூம் வச்சு இந்த வீடு காம்பாக்டான வீடு. இதில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஏற்கனவே இருக்கிற 432 ஸ்கொயர் ஃபீட் தான். அது மாற்றம் எதுவும் வராது. இதில் வந்து 100 ரூம் ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஏரியா குறைக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா அடுத்த ஆப்ஷனான இதை பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஏரியாவை குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா மேலே ஒரு பெட்ரூம் தான் வரும். அந்த கீழே இருந்த 2 ஃப்ளோர் ஹைட் ஏரியாவை வந்து டெரஸ் ஆக்கிட்டேன். இப்போ வந்து அந்த லிவிங் ரூமு ப்ளஸ்ஸு மேலே ஒரு பெட்ரூமு ப்ளஸ்ஸு நம்ம டாய்லெட் அந்த மாதிரி தான் வருது. இதுக்கும் அட்டாச் தான் கொடுத்துருக்கேன், காமனே கொடுக்கல. தேவைப்பட்டால் நீங்கள் காமனாக பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா 347 வருது. இப்போ இதையும் தாண்டி இன்னும் இதை நம்ம ஸ்கொயர் ஃபீட் குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரோட 4வது ஆப்ஷனு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இருக்கிற அந்த லிவிங் ரூமையும் குறைச்சிட்டு நெக்ஸ்ட் மேலே ஏறி வந்தால் கீழே எப்படி ரூம் இருந்துச்சோ அதே மாதிரி மேலே ஒரு ரூமு, அதுக்கு அட்டாச் கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்குமே அட்டாச் தான் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் எதனாலும் காமன் பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இதோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னாக்கா 264 தான் வருது. கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து 476, இது வந்து 264, மொத்தம் 740 ஸ்கொயர் ஃபீட் இந்த வீடு. இது மினிமம் பண்ணுறதா இருந்தாக்கா நம்ம 17க்கு 28ங்கிற சைஸில் கிரவுண்ட் ஃப்ளோரில் 476, மேலே 264 பண்ணும்போது 740 ஸ்கொயர் ஃபீட் வருது. இப்போ நீங்கள் பார்த்ததெல்லாம் வந்து ஒரு நார்மல் ஃப்ளோர் ஹைட் உள்ள ஒரு வீட்டுடைய பிளானு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெசனிங் ஃப்ளோர் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ரூஃபோட ஹைட்டை குறைக்கணும். அப்போ வந்து ஒன்றுக்கு 8 அடியோ 9 அடியோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். 7 அடிங்கிறது ரொம்ப லிண்டல் லெவலில் தலை இடிக்கிற மாதிரி இருக்கும். 8 அடிங்கிறது ஃபேன் போடும்போது கஷ்டமாக இருக்கும். 8 அடிக்கு மேலே வச்சுக்கலாம். 8 அடி வச்சுக்கிறோம். ஒரு ஃப்ளோர் 8 அடினா 2 ஃப்ளோருக்கு வந்து 17 அடி அந்த மாதிரி வந்துடுது. இப்போ 2 ஃப்ளோருக்கு 20 அடி ஹைட் வருங்க. அதில் 3 அடி குறைச்சிட்றோம் நம்ம. அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம வந்து ஒரு ஃப்ளோர் 8 அடி ஹைட் வச்சுக்கிறோம். அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கும், நம்ம ஸ்டெப்ஸ் ஏரியாவில் வந்து நம்ம நம்பி எண்ணிக்கையை குறைக்கணும். அப்போ வந்து பிளான் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் பிளானில் மாறுபாடு வரும். அந்த பிளானை பற்றியும் அந்த எப்படி இதை அமைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இப்போ அந்த லாஃப்ட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிளானில் எந்த சேஞ்சஸ் இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டேர் கேஸ் ஏரியாவில் சேஞ்சஸ் கொடுத்துருக்கேன். அப்போ சேஞ்சஸ் நம்பர் ஆஃப் ஸ்டேர் கேஸ் மாறும்போது அதோட பொசிஷனு, அதோட அந்த ஏரியா உள்ளடக்கம்லாம் மாறும். அப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஒரு 15 ஸ்டெப்ஸ் கொடுத்து மேலே ஏறி வர மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் அதே மாதிரி தான் அந்த லிவிங் ஸ்பேஸு, பெட்ரூமு, கிச்சனு எதுவுமே சேஞ்சஸ் இல்லை. அது ஸ்டேர் கேஸ் ஏரியாவில் மட்டும் தான் சேஞ்சஸ் இருக்குது. இது மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏறி வந்தோம்னாக்கா அந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 8 17 அடி ஹைட்டு வரும். அப்போ வந்து இது வந்து 18க்கு 15 அந்த மாதிரி பெரிய ஸ்பேஸும் ப்ளஸ் அதே மாதிரி நமக்கு வந்து 2 ஃப்ளோர் ஹைட் வந்து 17 அடி இருக்கும்போது நல்லா பிரம்மாண்டமாக நல்லாயிருக்கும் வீடு. பார்க்குறதுக்கு பட்ஜெட் வீடு மாதிரி தெரியாது, நல்லா உயரமாக ஹைட்டாக இருக்கும். அதே மாதிரி லிவிங் ஸ்பேஸ்லேருந்து பார்ட் ஏரியாவை பார்க்குற மாதிரி கொடுத்துருக்கிறதுனால வீடு பார்க்குறது நல்லா லக்ஸரியாக இருக்கும். இந்த வீட்டு பிளானில் நிறையா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஆப்ஷன்லாம் கொடுத்தேன். நம்ம ரெக்குயர்மெண்ட்ஸை கூட்டுறதுனாலையும் குறைக்கிறதுனாலையும் நம்மளுடைய ஸ்கொயர் ஃபீட்டை வந்து கூடவும் குறைக்கவும் பண்ணிக்கலாம். இதனால் நம்ம வந்து ரேட்டு மாறும், ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டோட ரேட்டு மாறும். இதுதான் நீங்கள் அதை கவனிக்க வேண்டிய விஷயம். இரண்டாவது, நம்மளுடைய தேவையை வந்து எப்படி பண்ணிக்கலாம், நம்ம எதில் கூட்டலாம் எதை குறைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த பிளானை ஃபைனலைஸ் பண்ணி இதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கும் போது வீடை வந்து 99% ஓரளவு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய பட்ஜெட்டுக்குள்ளே. மறுபடியும் நான் சொல்கிறேன், யூடியூப்பில் நிறைய நான் பட்ஜெட் வீடுகள்லாம் போட்டிருக்கேன். டூப்ளெக்ஸ் வீடு, கோர்ட்யார்ட் வீடு எல்லாம் நிறைய போட்டிருக்கேன். அதோடைய 3D ஆப்ஷன்லாம் ஐஸ்வர்யம் மார்க்கெட்டிங் சேனலில் இருக்கும், பாருங்கள். நீங்கள் என்னுடைய பிளேலிஸ்ட்டு, என்னுடைய வீடியோ லிஸ்ட்டில் போய் பார்க்கும்போது அதில் நிறைய வீட்டு பிளான் இருக்கும். உங்களுக்கு தேவையான வீடுகள், பட்ஜெட் வீடுகள் நிறைய போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள்.
கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்து அதில் உங்களுக்கு தேவையான ஒரு வீட்டு பிளான் எடுத்துக்கோங்க. அதுலேயும் இல்லைனா கீழே உள்ள கமெண்ட்ஸில் எழுதுங்க. கண்டிப்பாக நான் பார்த்துட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது வீடியோ போடுறேன். பெரிய லக்ஸுரி வீடுகள், டூப்ளெக்ஸ் வீடுகள்லாம் பண்ண நினைக்கிறவங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் விருப்பப்படுறோங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம அதை பற்றி மேலும் பேசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயனுள்ளாக இருந்தாலும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் விருப்பப்படுறவங்க நீங்கள் எங்களை மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பேர் என்ன, எந்த ஊரில் வீடு கட்டணும், உங்கள் இடத்தோட நீளம் அகலம் என்ன, எந்த திசையில் சைட்டு அமைஞ்சிருக்கு, என்ன பட்ஜெட்டில் வீடுகள் கட்டணும், ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன மாதிரி வீடு கட்டணும், அதெல்லாம் தெளிவாக எனக்கு வாட்ஸ்அப்லேயோ மெயிலையோ அனுப்பி வைங்க. அதை பார்த்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்தராக நம்ம உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம். மேலும் வெளியூர்களில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆர்கிடெக்சரல் ட்ராயிங் சர்வீஸ் பண்ணி தரலாம். ஸ்கீம் ட்ராயிங்கு, வாஸ்து ட்ராயிங்ஸு, அது மாதிரி ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்ஸு, இன்டீரியர் வியூ, எக்ஸ்டீரியர் 3D வியூ அதெல்லாம் பண்ணி தரலாம். அது சாம்பிள் பார்க்கணுன்னா நீங்கள் ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட்ங்கிற யூடியூப் சேனல் போய் பாருங்கள். அதில் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ட்ராயிங் சர்வீஸ்லாம் பண்ணி தரலாம். மேலும் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வித் ஆர்கிடெக்சரல் ட்ராயிங்ஸோட உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஃபேஸ்புக்கில் ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க. எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள்.